எப்பவும் பண்ணுற பூரி மசாலாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குக்கரில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கசூரி மேத்தி லைட்டாக கசக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் உள்ளாடி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா மசாலா வந்து கரிஞ்ச ஸ்மெல் அடிச்சிடும். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து காயப்பொடியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மல்லியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளாடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பூரி சப்பாத்தியோட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பூரி பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.